போர் மூலம் ஏற்பட்ட பிரச்சனைதான் சிலிண்டர் விலை உயர காரணம் என்று மூணாறில் தனியார் கேஸ் ஏஜென்சி உரிமையாளர் அதிக விலைக்கு சிலிண்டர் விற்பனை செய்வதாக வந்த செய்திகள் தவறானது என்றும் கேஸ் ஏஜென்சி உரிமையாளர் தெரிவித்துள்ளார். அன்னையிலிருந்து தான் இந்த ப்ராப்ளமே தொடங்குது. காரணம், $55 கிடைச்ச கூடோயில் இன்னைக்கு $153 தான் இன்னைக்கு கிடைக்குது. ஆனா இதுக்கு முன்னால கிடைச்சது எல்லாம் வந்துட்டு ஈரானில இருந்து வந்துருந்துச்சு. போர் தொடங்கின பிறகு ஈரான்ல இருந்து நமக்கு சப்ளை இல்லாம போனதுனால யூஎஸ்ஏல இருந்தும் அர்ஜென்டினா இருந்து தான் இந்த ஜாமான் இந்த கூடோயில் வந்துகிட்டு இருக்கிறது. அந்த கூடோயில் வர்றதுனால ஜாஸ்தி டாலர் கொடுத்து வாங்குறதுக்கு உள்ள தன்மையத்துக்கு கம்பெனி வற்புறுத்தினாங்க. அவர் கம்பெனி எங்கள்கிட்ட கேட்டாங்க, நாங்க கூடுதல் அமௌண்ட் கொடுத்து நாங்க வாங்கினா உங்களுக்கு அங்க சேல் பண்ண முடியுமா? அப்ப நாங்க இங்க ஆளுகிட்ட எல்லாம் விசாரிக்கல. எல்லாருக்கும் இந்த கேஸ் கிடைச்சா போதும், அது விலையை பற்றி பிரச்சனை இல்லைன்னு சொல்ல போய் நாங்கள் எல்லாம் சம்மதித்து தான் கம்பெனி இந்த விலை கூட ரேட்டுக்கு கூட விலை வாங்கி சப்ளை பண்ணாங்க. ஆனா நிறைய பேர் எங்களுக்கு எதிராக போராட்டத்துக்கும் அது மாதிரி பிரச்சனைக்குமா இறங்கி இருக்காங்க. சொல்றாங்க தமிழ்நாட்டில் கிடைக்குதுன்னு. அவங்க கூகுள்ல செக் பண்றாங்கன்னா, கூகுள்ல செக் பண்ணாச்சா பழைய ரேட்டு தான் வரும். ஆனா நிலவில் இப்போ உள்ள ரேட் என்னன்னு சொல்லி கம்பெனியோட நம்பர் தரலாம்னு சொல்லியிருக்கேன். டோல் ஃப்ரீ நம்பர் தர்றேன், இந்த நம்பர்ல எல்லாம் நீங்க அடிச்சு பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு அதை பற்றி உண்மையான ரேட்டு தரும். என்னுடைய ஜிஎம் ரேட்டோ அல்ல நம்பரோ அல்ல சீனியர் மேனேஜர் இருக்காரு, சீனியர் மேனேஜர்கள் நம்பரோ நான் தர்றேன்னு சொன்னேன். ஆனா யாரும் அது கேட்கறல. பில்லு கொடுக்கணும்னு சொன்னேன். பில்லுங்க எல்லாம் இருக்கும், நம்ம பில்லுங்க கொடுக்கறது உண்டு. ஆனா சில அவசியம் இல்லாம சில பிரச்சனைகள் பண்ணி ஆளுங்க நிறைய நமக்கு ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காங்க. மட்டுமல்லாமல் இந்த மூணாறு சம்பந்திச்சு சொல்லணும்னா, இது என்னைக்கு மூணாறுல வந்துட்டு நீங்களாம் விசாரிச்சு பார்த்தா தெரியும். பெங்களூர்லயும் திருவாண்டரத்திலையும் கொச்சி கோழிக்கூட எல்லாம் எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னாலும் சென்னையில வரைக்கும் பாத்துக்கோங்க, நிறைய கடைகள் அடைச்சு போச்சு. ஆனா 95% நான் இங்க கடைக்கு நான் சப்ளை பண்றேன். ஆனா என் திறமையா சொல்றதில்ல, என்னுடைய திறமையனால இல்ல என்னுடைய முயற்சினால ஒரு கடைகள் வரைக்கும் நான் மூணாறுல போட்டேன். என்கிட்ட எடுக்காத ஆளுங்க, அதாவது என்னுடைய கஸ்டமர் இல்லாத ஆளுங்க வந்து கேட்டதுக்கு நான் தாராளமாக சிலிண்டரை கொடுத்து நான் ஏற்பாடு பண்ணி நிறைய ஆளுகளுக்கு எல்லாம் கொடுத்து உதவி பண்ணியிருக்கிறேன். இனியும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி செய்யறாங்க. ஆனா ஆளுகளுக்குள்ள ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் இருக்கு, நாம் வந்து கொள்ள லாபம் அடிக்கிறேன். இல்ல, இது கிடைக்காம இருக்கு. இந்த க்ரூட் ஆயிலோட விலை கூட போய் தான் எங்கள் கம்பெனி வந்து இருக்கேன். கம்பெனியோட நீங்க விசாரிக்கலாம். நான் தைரியமா அந்த நம்பரை யாரு வந்து கேட்டாலும் கம்பெனியோட ஜிஎம் நம்பரை தரேன். நீங்க அந்த நம்பரை வச்சு கம்பெனிக்கு எனக்கு என்ன ரேட்டுக்கு நீங்க கொடுக்குறீங்க, இந்த ஆள் கொள்ளை அடிக்கிறான்னு கேட்டாச்சுன்னா உங்களுக்கு அது மாதிரி தெரியும். இதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியதான் இந்த நியூஸ்.